அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கு தூதர்கள் என்ற தலைப்பின் கீழ் வேதத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும்போது தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை துதியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள் என்று தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகின்றது. தூதர்கள் தேவனுடைய கீழ்ப்படிதலான ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதாக நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்கிறோம். ஏஞ்சல்ஸ் ஆர் ஒபீடியன்ட் சர்வன்ட்ஸ் ஆஃப் காட். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அன்கண்டிஷனலாக நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவன் இந்த தூதர்களை அவரை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்விலே அநேக நன்மைகள் ஏற்படுவதற்கு ஏதுவாக பயன்படுத்துகிறார். இதை நாம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒரு வசன குறிப்பின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து தேவன் தூதர்களை நமக்கு உதவி செய்யும்படிக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதாகவும் நாம் புரிந்து கொள்கிறோம். God uses his angels to guide and protect us in times of our need. பல விதங்களிலே தேவன் தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு உபயோகமாக தூதர்களை உபயோகப்படுத்தினார் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முக்கியமாக 3 குறிப்புகளை நாம் கவனிக்கலாம். தேவன் தம்முடைய பிள்ளைங்களுக்கு தம்முடைய சித்தத்தை, தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவதற்கு தூதர்களை ஒரு மெசஞ்சராக உபயோகப்படுத்தி இருக்கிறார். அதுவும் அல்லாமல் பல இக்கட்டான சூழல்களிலே தேவன் தூதர்களை அனுப்பி தம்முடைய ஜனங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் விடுதலையும் கொடுத்திருக்கிறதையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பல காலகட்டங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக போரிட்ட ஜனங்களை, போரிட்ட சூழல்களிலே அற்புதமாக தூதர்களை உபயோகித்து தேவன் வெற்றியை தந்திருப்பதையும் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எவ்விதமாக தேவன் தூதர்களை உபயோகித்து தன்னுடைய விருப்பங்களை, தன்னுடைய வார்த்தையை தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை பல உதாரணங்கள் மூலமாக நாம் வேதத்திலே பார்க்க முடியும். உதாரணமாக ஆபிரகாமிடம் அநேக முறை தூதர்களை அனுப்பி அநேக விசேஷங்களை சொல்லியிருக்கிறார். அதிலும் முக்கியமாக ஈசாக்குடைய பிறப்பை குறித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகார் வனாந்தரத்திலே இருக்கும்போது பயப்பட்ட ஒரு சூழலிலே தூதன் அவருக்கு ஒரு நம்பிக்கையான நற்செய்தியை அளிக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வேறொரு ஊருக்கு போகும்போது போகிற வழியிலே தூதர்கள் ஒரு ஏணியின் மூலமாக வானத்தின் மேலிருந்தும் கீழிருந்தும் வருகிற ஒரு தரிசனத்தை அந்த யாக்கோபு பார்க்கிறார். கிதியோன் வார்கோதுமையை மீதியனர்களுக்கு மறைத்து அதை பராமரித்த போது தூதன் அவனுக்கு வந்து தரிசனமாகி அநேக வழிநடத்தல்களை கொடுத்ததை நாம் வாசிக்கிறோம்.
புதிய ஏற்பாட்டிலும் பல இடங்களிலே இந்த மாதிரி சம்பவங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஏஞ்சல் கபிரியல் சகரியாவுக்கு தரிசனமாகி அவருடைய பிறக்கப் போகிற யோவானை குறித்து அநேக காரியங்களை சொன்னதை நாம் வாசிக்கிறோம். மரியாளுக்கு தரிசனமாகி இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொன்னப்பட்ட காரியங்களை வாசிக்கிறோம். யோசேப்புக்கு தரிசனத்திலே வெளிப்பட்டு தூதன் பல காரியங்களை சொன்னதை நாம் வாசிக்கிறோம். இப்படி அநேக முறை தனி நபர்களோடு தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வழிநடத்தலையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் தூதர்களை கொண்டு. God uses his angels to deliver his word to his people. இரண்டாவதாக நாம் கவனிக்கும் போது தூதர்களை உபயோகித்து தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்கவும் விடுதலை செய்யவும் தூதர்களை உபயோகித்திருக்கிறார். உதாரணமாக தானியேலுடைய வாழ்விலை நாம் பார்க்கும்போது அவரை சிங்கக்கபிலை போடும்போது தூதர்கள் அந்த சிங்கங்களுடைய வாயை அடைத்து தானியேலை பாதுகாக்கிறதை பார்க்கிறோம். பேதுருவை சிறைச்சாலையிலே போடப்பட்ட போது அற்புத விதமாக ஒரு தூதன் அவரை வெளியே கொண்டு வர்றதை நாம் கவனிக்கிறோம். இவ்விதமாக தேவன் பல கட்டங்களிலே தூதர்கள் மூலமாக தம்முடைய ஜனத்தை பாதுகாத்திருக்கிறார், விடுதலை செய்திருக்கிறார். God uses angels to guard and deliver God's people. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது தூதர்களை அனுப்பி தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக போரிடுகிறவராக இருக்கிறார். அநேக உதாரணங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக யாத்ராகமம் புத்தகத்தில் நான் வாசிக்கும்போது அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை வெளியே அழைத்து வருவதற்கு தூதனை அனுப்பி அங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் எல்லாருமே, முதற் பேரானவர்கள் எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள். அதுபோன்று பல இடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தூதர்கள் போரிட்டு அற்புதமான விடுதலை பெற்றதை நாம் அறிந்திருக்கிறோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது அசீரியர்களை அவ்வாறாக தூதர்கள் அழித்தார்கள். அதன் மூலமாக தேவ ஜனங்களுக்கு கிடைத்த வெற்றியும் நாம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல விதத்திலே தூதர்கள் நமக்கு உபயோகமாய் இருந்திருக்கிறார்கள். வேதத்தை நாம் வாசிக்கும்போது இதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அந்த தூதர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்களா? அவர்கள் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைங்களுக்கு உதவி செய்கிறார்களா என்றால் அதற்கு பதில் ஆம் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் அந்த தூதர்களை நாம் ரெகக்னைஸ் பண்ணவோ அவர்களை நாம் பார்க்கவோ முடியாததுனாலே இந்த தூதர்களுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே சரியாக புரிந்து கொள்வதற்கு முடியாமல் போகின்றது. அநேக ஜனங்கள் பலவிதமான விபத்துகள், இயற்கை பேரிடர்கள் போன்ற அழிவுகளின் போது ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் அவங்களை காப்பாற்றினதாக சொல்லி இருக்கிறதை ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு தெரியாமலே ஒருவேளை நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கின்றது, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று. இன்னும் அநேகர் தங்களுடைய வாழ்விலே தூதர்களுடைய தரிசனங்களை பார்த்ததாகவும் அதன் மூலமாய் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்பட்டதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்படியாக பல விதத்தில் தூதர்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலே அநேக தேவனுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகின்றது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று. யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து உண்மையாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களை சுற்றி தேவ தூதர்கள் இருப்பதாக இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலும் அந்த தூதர்களுடைய பாதுகாப்பும்
விடுதலையும் வழிநடத்தலும் நமக்கு தேவைப்படுகிற காலங்கள் ஏற்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும். நாம் எப்போதெல்லாம் தேவனுக்கு பயந்து நடக்கும்படிக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ அவைகள் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்மை வழிநடத்தும். தேவன் தாமே தேவனுக்கு பயந்து நாம் வாழ்கிறவர்களாய் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.